உலகெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய பக்தி கிளிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் தற்போது இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை இந்த வருடத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க சிறப்படைய போறீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி நான் கிரகங்கள் ரீதியாக செக் பண்ணி உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். உங்களுடைய வாழ்க்கையில இந்த கோச்சார ரீதியான கிரக பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 20-30% தான் அதனுடைய நன்மையாக இருந்தாலும் கொடுக்கும், கவனம் என்ற விஷயங்களை கொடுக்கறதா இருந்தாலும் குறைஞ்சது அவ்வளவுதான் கொடுக்கும். அப்ப நீங்க மனசுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு பசியோட இருப்பாங்க, பசியோட இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நானே இருக்கட்டும், நான் ரொம்ப பசியோட இருக்கேன், எனக்கு பசி அதிகமா இருக்கும்போது சாப்பாடு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு காஃபியும் ஒரு பன்னும் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? ஓகே, நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சமாச்சும் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போய் சாப்பிடலான்னு ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரிதான் வாழ்க்கையில என்னென்ன எப்ப நம்ம கொஞ்சமாச்சும் நிம்மதி அடைவோம், நம்ம லைஃப்ல எப்போ ஒரு டேர்னிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிற உங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு ஒரு 20-30% மாற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இதை தவிர்த்து நீங்க எதிர்பார்க்குற மாதிரி பெரிய லெவல்ல கோடி கோடி கணக்குல இல்லைன்னா உங்களுடைய டோட்டல் பிரச்சனையும் நம்ம சொல்ற பலன்கள்ல மாறிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் நான் கிடையாது. ஏன்னா நம்ம வீடியோ ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஸோ கிரகங்கள் ரீதியாக எடுக்கும்போது அந்த டச் பண்ற ஒவ்வொரு விதமும் அந்த கிரகங்கள் உங்களை டச் பண்ற நட்சத்திர ரீதியாகவோ நட்சத்திர புள்ளியின் ரீதியாகவோ டச் பண்ற விஷயங்களை நான் சொல்ற விஷயத்த நீ கேர் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமாக சூப்பரா இருக்கேன், சிறப்பா இருக்கேன், கவனமா இருந்துட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம லைஃப் நல்லா இருக்கும். ஓகேவா? சரி, இப்ப நம்ம இந்த தமிழ் புத்தாண்டு கிரக அமைப்புகள் உங்களுடைய ராசிக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகும். ரிஷப ராசி அன்பர்களுக்கு எங்கேயும் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் தான் மனதளவில் கஷ்டப்பட்டாலும் மனதளவில் பல போராட்டங்களை சந்தித்தாலும் தான் கூட இருக்கவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல உள்ளம் கொண்ட என்னுடைய அருமையான ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய செயல்பாடுகளை கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன தெரிவிக்கிறேன், என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிற விரிவா இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், ரிஷப ராசிக்கு நம்மளுடைய குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறவரு 3ஆம் இடத்துக்கு ஆணி மாதம் தன்னுடைய செயல்பாடை செயல்படுத்த போறார். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் உங்களுடைய ராசியை 3ஆம் பார்வையாக கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்ப நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனசுல உதயமாயிருக்கு, செய்யணும்னு ஆசை இருக்கு, நீங்க எவ்வளவு முயற்சி பண்றீங்க. ஆனா என்னன்னா நீங்க எடுக்கிற முயற்சியில எப்படி ஒரு தடை வருதுன்னு உங்களுக்கே தெரியல. ஒரு ஃபோன் பண்ணி இந்த அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்துறீங்க, ஒரு வேலைக்கு டைம் கொடுத்துறீங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு மேபி உங்களுடைய ஒர்க்கு சார்ந்த விஷயங்களோ உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்கோ நீங்க டைம் கொடுக்குறீங்க, செய்யணும்னு மனசு இருக்கு. ஆனா செய்ய விடாம தடுக்கிறதுக்கு கிரகங்களுடைய அமைப்பு இருந்தனால எவ்வளவோ முயற்சி எடுத்துட்டேங்க. ஒரு 3 வருட காலமாக என்னால எல்லா விஷயங்களும் அழுத்தம், கிட்டத்தட்ட 2.5 வருட காலமாக நான் நிம்மதியை தூங்கவே இல்லைங்க, தூக்கமே இல்லை. நான் படுத்துட்டு சரி தூங்கிடுவோம், ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கோமே அப்படின்னு நீங்க நினைக்கங்க. ஆனா முடியல, தூக்கத்திலும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அவ்வளவு அழுத்தங்கள் இருந்துச்சு. மேலும் கணவன் மனைவி ஒற்றுமைங்கிறது ரிஷபராசிக்கு இயல்பாகவே நம்ம ரிஷபராசிக்காரங்க எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னா, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்ன அன்பு மட்டும் கொடுத்தா போதும், எனக்கு நீ அன்பை மட்டும் கொடு அப்படின்னு தான் எதிர்பார்ப்பீங்க. அந்த அன்புங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்கு நீங்க கஷ்டப்பட்டு பிரச்சனை பண்ணி அதை என்னன்னா ஒரு ரிஸ்க் எடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கு. ஏன்னா கிடைக்கிறது எல்லாமே போலியான நபர்களுடைய செயல்பாடாகவே போச்சு. கிட்டத்தட்ட ரிஷபராசிக்காரங்க திருமண வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா
ரொம்ப எதிர்பார்த்து உள்ள போவாங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் வந்துருச்சு. அது நம்ம ரிஷபராசி பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனக்கோட்டையே கட்டி வச்சிருப்பீங்க. இப்படித்தான் நம்மளோட லைஃப் இப்படி இருக்கணும். இதே மாதிரி வாழ்க்கை இருக்கணும். நம்ம கணவர் இதே மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம இதை மாதிரி செயல்படுத்தணும் ஒரு மனக்கோட்டை கட்டியிருப்பீங்க. அதுல வைப்பாங்க பாருங்க ஒரு ஓட்டைய கல்யாணம் முடிச்ச பிறகு உங்களை வச்சு படாப்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் பார்ட்னர்ஷிப்ல ஒரு 3 வருட காலமாக நம்மளுடைய குறைஞ்சது நான் 3 வருடம் சொல்றேன். சில பேர்லாம் 10 வருஷம் சொல்லி இருக்கீங்க. உண்மையிலேயே நான் 3 வருஷம் போன வட்ட வீடியோன்னு சொன்னேன். ஃபோன் பண்ணி ஐயோ உண்மையில எங்க 10 வருஷமா போராடுறேங்க. என் வீட்டுக்காரர் இப்போ என்னை படாப்படுத்துறாரு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. அவர் யார் பேச்சை கேட்டு செய்யறாருன்னே தெரியலன்னு ஒரு சகோதரி என்கிட்ட ஃபோன் பண்ணி ஃபீல் பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு திருமண வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தை நம்முடைய ரிஷபராசி பெண்கள் சந்தித்துக்கு இருக்கீங்க. ஸோ அதே போல ரிஷபராசி ஆண்கள் வந்து எவ்வளவோ அன்பை கொடுக்குறீங்க. ஆனா என்ன நீங்க அன்பை கொடுத்தாலும் அவங்க அவங்க அம்மா பேச்சை மட்டும்தான் கேட்கங்க. எங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா, உங்களை முதலே சொன்னாங்க தெரியுமா அப்படிங்கும்போது உங்களுக்கு அடுத்த செகண்ட் போயிடும். நீங்க வச்ச இவ்வளவு தூரம் வச்ச பாசம் வீணா போச்சேன்னு உங்க மனசுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில ஏற்பட்ட கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை அனைத்தும் முடிவுக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு முதல், அதாவது பிரிந்திருவோமோ அப்படின்னு நினைக்க வேண்டிய நிலைமையில் இருந்தாலும் சரி, ஒரே வீட்டுல இருந்து நீ அந்த ரூம்ல இருக்கு நான் இந்த ரூம்ல இருக்கக்கூடிய மனநிலையில இருக்கக்கூடிய ரிஷபராசி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாங்க உங்களுடைய வாழ்க்கை துணை இனிமேலாவது உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க. இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடான விருச்சக ராசிய தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமா ஆனி மாதம் முதல் பார்க்க போறார். கிட்டத்தட்ட ஒரு இந்த தமிழ் புத்தாண்டுல கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கக்கூடிய விஷயம் அதான். நண்பர்கள் மூலமாக கணவன் மனைவி உறவுகள் மூலமாக நிறைய பிரச்சனையை சந்தித்த உங்களுக்கு இனிமேல் தான் கிரகங்கள் ரீதியாக மாற்றம் ஏற்றம் முன்னேற்றம் மகிழ்ச்சி என்ற சூழ்நிலை உருவாகும். அதே போல ஒரு ஜோதிட ரீதியாக ஒரு பழமொழி இருக்கு. என்னன்னா, ஒரு பாவ கிரகம் 11ஆம் இடத்தில் அமரலாம். அதே போல ஒரு சுய ஜாதகத்துல 10ஆம் இடத்துல பாவ கிரகம் அமரணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. சுப கிரகம் உட்கார்றதை விட 10ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகங்கள் உட்காரலாம் அப்படிம்பாங்க. ஸோ இங்க உங்களுக்கு யார் உட்கார்ந்துருக்கானா 10ல நிழல் கிரகமான நம்மளுடைய ராகு பகவான் உட்கார்ந்துருக்காரு. அதே போல 11ல நம்மளுடைய நீதி அரசர் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு மிகவும் பிடித்த சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்ப இந்த 2 பேருமே நல்ல ஒரு இடத்துல அமர்ந்திருக்காங்க. ஸோ ஆனா சனி பார்வை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்ப சனி பகவானுடைய பார்வையை கண்ட்ரோல் பண்றது தான் குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக சனி பகவான் பார்க்காரு. போதும் சாமி, இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வாழ்க்கையில கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு எல்லா அதாவது ஒரு டயலாக் போடுவாங்க நம்மளுடைய மக்கள், எல்லாம் போச்சு உயிர் மட்டும்தான் மிச்சம், அதுவும் கூட எப்ப போகும்னு எனக்கே தெரியல அப்படிங்கிற அளவுக்கு உங்களை கஷ்டப்படுத்திய அத்தனை கிரகங்களுக்கும் சரியான ஒரு பாதையை குரு பகவான் கொடுக்க போறார். உங்களுக்கு குரு பகவான் சுப கிரகமா அவர் உங்களுக்கு நீங்க வந்து அசுப குருவாச்சே அவர் தேவ குருவாச்சே எல்லாம் பார்க்காதீங்க. குரு எல்லாருக்கும் நல்லதுதான் செய்வார். அவன் நல்லவன் கெட்டவன்லாம் போக மாட்டார். நமக்கு நம்ம கடமையை செய்யணும். ஓகேவா? கிரகங்கள் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இவன் பெரிய கோடீஸ்வரன், இவன் பெரிய கஷ்டப்படுறான், அல்லது இவன் வந்து கெட்டவன் நல்லவன்லாம் பார்க்கவே பார்க்க மாட்டாங்க. அவங்களுடைய கடமை இந்த பிரபஞ்சத்துக்கு அவங்க கரெக்டா செலுத்த வேண்டியது அவங்களுடைய கடமை. அவங்க நகர வேண்டிய நேரத்துல நகர்ந்துருவாங்க, பார்க்க வேண்டிய பார்வையை கரெக்டா பார்ப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய லைஃப்ல இந்த தமிழ் புத்தாண்டுல மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு ஹீரோவாக இருக்க போறது நம்மளுடைய குரு பகவான் தான். அதுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்க போறது நம்மளுடைய சனி பகவான் தான். இந்த 2 பேரும் சேர்ந்து உங்க லைஃப்ல பெரிய நல்ல டேனிங் உருவாக்குவாங்க. சரி, இப்ப நீங்க என்ன விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே நீங்க வீடு கட்ட முயற்சி பண்றீங்க, அல்லது வீடு கட்ட முயற்சி எடுத்து பாதையோட நிக்குது, அல்லது வண்டி வாகனம் வாங்கணும்னு முயற்சி பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம், ஓகேவா, வீடு கட்ட முயற்சி பண்றீங்கன்னா நீங்க வீடு கட்டும் போது உங்களுடைய இன்ஜினியர் கரெக்டா அதாவது வீட்டுக்குரிய கலவையெல்லாம் கரெக்டா போடுறாங்களா, அல்லது கொத்தனார்ட்ட கொடுத்தீங்கன்னா அவர் கரெக்டா வீடு கட்டக்கூடிய நீங்க சொல்ற விஷயங்களை கரெக்டா பண்றாங்களா, வாஸ்து ரீதியா கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தால்
கொஞ்சம் வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா போங்க. அதுக்கப்புறம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது பெஸ்ட்டு. பழைய வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டாம். ஓகேவா? ஸோ அதே போல உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஸோ ஏற்கனவே நான் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். நம்ம ரிஷபராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தா இந்த கூட இருக்க கூட்டாளிகளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த சந்தோஷத்தை எப்படி அவங்க உங்களுக்கு கேட்ச் பண்ணுவாங்கன்னா, எப்படி ஐடியா பண்ணி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, நீங்க இந்த ஸ்டேட்டஸ்ன்னு ஒன்று வைப்பீங்க. அப்ப நீங்க ஸ்டேட்டஸ் வச்சுட்டீங்கன்னா, ஆஹா நம்ம ஆளு சந்தோஷமா இருக்காண்டா, இப்ப போய் அவன்கிட்ட போய் என்னலாம் பிடிங்கிட்டு வந்துடலான்ட்டு உங்களை எப்படியாச்சும் ஒரு மன அழுத்தம் உண்டு பண்ணிடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவு உங்களுடைய சந்தோஷத்தை ஸ்டேட்டஸ் வைக்கிறது வேண்டாம் தான் சொல்லுவேன். மேபி இல்லைங்க அது வச்சு பழகிருச்சு, அது வேற வழி இல்லைங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த நீங்க ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்களே, உங்களுடைய ஸ்டேட்டஸை பார்த்தா இந்த நொல்ல கண்ணு அந்த நாய்க்கண்ணு நரிக்கண்ணுன்னு சொல்லி வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்கள அப்படிலாம் ஹைடு பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் வைங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி கண்ணடி பட்டுருச்சுன்னா அத்தனை கிரகம் கொடுக்கறத அசால்ட்டா முடிச்சு விட்டு போயிடுவேன். எங்க இவ மட்டும் சந்தோஷமா இருக்கான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால கவனமா இருக்க. ஓகேவா? ஹெல்த்ல கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு காதல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. புதிய காதல் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கு. போன காதலை விட்டுருங்க, பிடிச்சி தொங்காதீங்க. புதிய வாழ்க்கை நல்லா இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. கிட்டத்தட்ட ஆணி மாதத்துக்கு மேல மிகப்பெரிய அற்புதங்களை நீங்கள் பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன். ரிஷப ராசி நேயர்களுக்கு யாருக்கிட்ட அன்பா இருந்தா, யார்கிட்ட பாசமா இருந்தா இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு யாரால அதிர்ஷ்டம் தேடி வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சோ ரிஷபம் அப்படின்னாலே சுக்கிரனோட நட்சத்திரம். சுக்கிரன்னா துணைவியார். சோ வாழ்க்கை துணை கணவனா இருந்தா மனைவி கிட்டையும், மனைவியா இருந்தா கணவர்கிட்டையும் ரொம்ப அன்போட பாசத்தோட நடந்துக்கிட்டாலும், அவங்க கூட ஒரு 2 நிமிஷம் மனசு விட்டு பேசுறது, அவங்கள வெளியே கூட்டிட்டு போறது, இதெல்லாம் நீங்க பண்ணீங்கனாலே உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப மிகச்சிறப்பான பலன்களை வந்து கொடுக்கும். அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் வந்து வேலையாட்கள் கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி அவங்க கிட்ட கோவப்படாம ஒரு நல்ல கார்டியலான ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டா இந்த தமிழ் புத்தாண்டு உங்களோட தொழில் வியாபாரம் ரொம்ப ஒரு உச்சக்கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு அமைகிற வெண்டாஸ் இல்ல கிளையன்ஸ், இப்போ உங்களுக்கு பிசினஸ் கொடுக்கக்கூடிய ஆட்கள், உங்க நெருக்கமான வட்டம் இருக்கும் இல்லையா, அதாவது பிசினஸ் சார்ந்து நான் சொல்றது, அவங்க கிட்ட நீங்க கரெக்டா நம்ம பேசி அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா நம்ம சைன் பண்ணி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் பேசி கரெக்டான கம்யூனிகேஷன் இருந்தா இந்த இந்த வருடம் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வந்து மிக சிறப்பான பலன்களை வந்து கொடுக்கும். இந்த ரிஷபராசி தொழில் முனைவர்கள் பொறுத்த வரைக்கும் வேலையாட்கள் கிட்டயும் சரி, வெண்டாஸ் கிட்டயும் சரி, கிளையன்ஸ் கிட்டயும் சரி, புதுசா பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொண்டு வரவங்க கிட்டயும் சரி, வீட்டில் உள்ள வாழ்க்கை துணைகிட்டையும் சரி, அன்பாகவும் நேர்மையாகவும் பாசமாகவும் நடந்துக்கிட்டா மிகச்சிறப்பான பலன்கள் கிடைக்கும். ரிஷபராசிக்காரவங்க வந்து கும்பிட வேண்டிய முக்கியமான வழிபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா நந்தி தேவர் வழிபாடு. ரொம்ப விசேஷமான வழிபாடு. நந்தி தேவரை வந்து பிரதோஷ காலகட்டத்துல வந்து கும்பிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி தேய்பிறை அஷ்டமியில பைரவர் வழிபாடு மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்கும். அன்னதானம் கொடுக்கறது, படிக்க முடியாத ஏழைகளுக்கு வந்து ஒரு நோட் புக்ஸ் வாங்கி கொடுக்கறது, கிரேயான்ஸ் வாங்கி கொடுக்கறது, ஸ்கெட்ச் பென்சில் வாங்கி கொடுக்கறது, வெள்ளை நிற பொருட்களை வந்து அன்னதானமா போடுறது, கொடுக்கறது, தானம் கொடுக்கறது வந்து சிறப்பான பலன்களை வந்து இந்த தமிழ் புத்தாண்டுல வந்து கொடுக்கும். சோ இந்த வருடம் அவங்களுக்கு ரொம்ப சுபிக்ஷமான வருடமா அமையும் நான் நம்புறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, கருணை கடலே கந்தா போற்றி, முருகா போற்றி. நன்றி, வணக்கம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளாமுகி சம்பேந்தும் தன்னோ தேவி பிரஜோதயாத். இந்த பதிவுல பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த வருடத்துடைய பேர் வந்து பராபவ வருடம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வருடத்திலே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரி சமமா நடக்கும். எல்லோருக்கும் கிடைக்க வேண்டியது கிடைக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கும்.
இறையருள் கிடைக்கும். புதியவர்களின் நட்பால் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய அம்சமாக விளங்கப் போகிறது. பெண்கள் குழந்தைகள் வகையிலே நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். அவர்களுடைய முன்னேற்றம் மிக மிக நன்றாக இருக்கும். அரசாங்கத்தின் ஆதரவு மக்களுக்கு கிடைக்கும். அரசியலிலே குழப்பம் வந்து நீங்கி நல்ல ஒரு தெளிவு பிறந்து மக்களுக்கு நல்லாட்சி புரிபவர்கள் வந்து சேருவார்கள். மக்களுக்கு அரசியல்வாதிகளால் ஆதாயம் கிடைக்கும். போட்டி போட்டுக் கொண்டு உதவி பண்ணுவார்கள். இப்படியாகத்தான் இந்த பராபவ வருடம் பார்க்கப்படுகிறது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பராபவ பலன் பார்க்கும் பொழுது வெகு சிறப்பான பலனாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலே லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். சனி பயிற்சி ஆச்சு இல்லையா? 6/3/2026 அன்றைய தினம் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், இந்த மாதிரி 3 இடங்களுக்குமே இந்த வருடத்திலே பயிற்சியாக இருக்கிறார். அதே போன்று 4ஆம் இடத்திலே கேது, 10ஆம் இடத்திலே ராகு. இதை வைத்து பார்க்கும் பொழுது ரிஷப ராசிக்காரர்களுக்கு தொழிலில் வியாபாரத்தில் இதுவரை தடைகள் தாமதங்கள், வியாபாரம் இல்லாமல் போச்சு, நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லையே, வாடிக்கையாளர் வரலையே, தொழில முன்னேற்றம் இல்லையே, பங்குதாரர் விலகி போயிட்டாங்களே, இப்படியெல்லாம் மனம் அலைபாய்ந்து தவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு டானிக் மாதிரி இந்த சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். கண்டிப்பாக விலகி சென்ற பங்குதாரர் வந்து சேர்வார்கள். நல்ல லாபங்கள் கிடைக்கும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். வியாபாரத்தில் நிறைய பிரான்ச்சஸ், கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். நிலைமை நடக்கும். இது மட்டும்தான் வேலை கிடைக்காது, கண்டிப்பாக வேலை கொடுக்கும். அந்த வேலை உயர்ந்த வேலையாக இருக்கும். உங்கள் தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைக்கும். அது மூலம் நீங்க புரிஞ்சுக்கணும். இது இல்லாமல் பணம் பல வழிகளிலே வந்து சேரும். கடன் கேட்டிருந்தீங்களா கிடைச்சிரும், கைமாத்தா கேட்டிருந்தீங்கன்னா கிடைச்சிரும், சொந்த பந்தம் மூலமா கிடைக்கும், நட்பு உறவு மூலமா கிடைக்கும், புதிய நட்பு மூலமா கூட கிடைக்கும். புதுசா பழக்கமாகவும் அவங்க கூட நீங்க கேட்டா கொடுத்துருவாங்க. ஏனென்றால் நல்ல நேரம் வரும்போது எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும். அடுத்ததாக உங்களுக்கும் இந்த வருட மத்திய பாகத்திலே சில மாற்றங்கள் ஏற்படும். அது தொழில், உத்தியோகம், வியாபாரம், இல்லை என்றால் வீடு மாற்றமாக கூட இருக்கலாம். ஒரு வேலை விஷயமா போவீங்க, டிரான்ஸ்ஃபர் ஆகிருப்பீங்க, நல்ல சம்பளம் கிடைச்சிருக்கும், அந்த இடத்துல ஒரு வீடு மாற்றம் கண்டிப்பாக இருந்துதான் ஆகும். அப்போ அப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும். கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருட முடிவிலே வீடு கட்டுவீர்கள், கிரகப்பிரவேசம் போவீர்கள், புதிதாக பழைய வாகனத்தை விற்று புது வாகனத்தை வாங்குவீர்கள், சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள், நட்புறவுகள் நட்பை பாராட்டி வருவார்கள், தகுந்த நேரத்திலே உதவி செய்வார்கள். அது மூலம் கவனி அட்டல் பண்ணிக்க நல்ல நேரத்தில் உங்களை உதவி பண்ணுவாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெருமாள், கிருஷ்ணர் என்று சொல்லலாம், விஷ்ணு என்று சொல்லலாம், புதன்கிழமையிலே அல்லது வெள்ளிக்கிழமை ஸ்ரீதேவி, பூதேவி அல்லது லக்ஷ்மி கூடிய பெருமாள், இவருடைய சேர்ந்த பெருமாள். லட்சுமி பெருமாளை தனியாக வழிபடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மியோடு இருக்கக்கூடிய பெருமாளை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. துளசியால் அர்ச்சனை செய்ய வேண்டும். தாயாராக இருந்தாலும் லக்ஷ்மியாக இருந்தாலும் துளசியால் அர்ச்சனை செய்து குங்கும அர்ச்சனை செய்ய வேண்டும். தாமரை மலர் சூட்டி மகிழ வேண்டும். இப்படிலாம் பண்ணிட்டு வரணும். வெள்ளிக்கிழமையிலே சுமங்கலிகளுக்கு தாம்பலம் தரலாம். முதியோர் இல்லம் சென்று அங்குள்ள சுமங்கலி பெண்களுக்கு தகுந்த உதவிகள் செய்யலாம். தகுந்த உதவினா என்ன? சாப்பாடு தண்ணி மட்டும் இல்லை, அவங்களுக்கு தேவையான உடைகள் வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு எங்கேயாவது போறது இருந்தா அவங்களுக்கு உண்டான கொடுத்து உதவி செய்யலாம். இவ்வாறாக செய்யலாம். வெறும் சாப்பாடு தண்ணி கொடுக்கறது தான் தான தர்மம் இல்லை. அவங்களுக்கு தேவையான உதவிகள் கொடுப்பதும் தான தர்மம் தான். அது மாதிரி செஞ்சுட்டு வரணும். அப்படி செய்தீர்களானால் உங்களுக்கு ரொம்ப விசேஷம் நடக்கும். போட்டி பந்தயங்களே கண்டிப்பாக கலந்து கொள்ளலாம். அதிர்ஷ்டம் தேடி வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம்னா லாட்டரி சீட்டு, எதிர்பாராத யோகம், புதிய லோகம் சொல்வார்கள்.
பூர்வீக சொத்து திடீர்னு வந்து கிடைக்கும். திடீர்னு யாருக்காவது உதவி பண்ணிருப்பீங்க, அவங்க நல்ல நிலைமை வந்திருப்பாங்க, இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கூட்டு உதவி பண்ணுவாங்க. இதுதான் இப்போ அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அப்போ எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு இந்த பராபரத்திலே திறமையும் அதிர்ஷ்டமும் சேர்ந்து திக்கு முக்காட போகிறீர்கள். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கப் போகிறது. மனம் சந்தோஷமாக இருக்க போகிறது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அனுதினமும் வழிபாடு, இறை சிந்தனை, தான தர்மங்கள் இப்படிதான் செஞ்சுட்டு வரணும். அப்பதான் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். போற இடம், பார்க்குற இடம் எல்லாமே சக்சஸ் ஆகும், வெற்றி கிடைக்கும். கண்டிப்பா இருங்க, கான்ஃபிடென்டா இருங்க. கண்டிப்பா நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கவனமா இருக்கணும்னு சொல்லணும் இல்லையா? பெண்கள் விஷயத்திலே பழகுவதிலும் அவர்கள் வாக்கு கொடுப்பதிலும் சற்று கவனம் வேண்டும். பிடிவாதி குணத்தை தளர்த்திக் கொள்ள வேண்டும். இது இல்லாமல் பயணங்களிலே பொருட்களை கவனமா பார்த்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துட்டு வந்தீங்கன்னாலே போதும். உடல் நலம்லாம் நல்லதா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பெரிய பாதிப்பு வராது. எனவே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பராப வருட பலன் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல நிலைமை ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுதான்பா இன்னைக்கு பாரு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நிகழும் என்று சொல்லி எல்லா நலனும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல பரபரப்பா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பரபரப்பா இருக்கும், உற்சாகமா இருக்கும், சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய காலகட்டங்கள், ரொம்ப சிறப்பான ஒரு எதிர்பார்த்த காரியங்கள், காரிய சித்தி ரிஷபத்துக்கு உண்டுங்க. அத வந்து நீங்க நல்லாவே உணரலாம். இனிமே வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஏப்ரல் 15ல இருந்தே, 14 பிறந்தாலும் 15ல இருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஒரு நாள் வந்து சும்மா டெமோ மாதிரி விட்டுக்கலாம். ஆமா, ஏன்னா பரிகாரத்துக்கு போவாங்க, அல்லது வந்து அப்பதான் உட்கார்றாரு, மெதுவா வேலை செய்யட்டுமே அப்படின்ட்டு. சோ நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதையும் சரி, படிப்புலையும் சரி உற்சாகமா இருப்பாங்க. நிறைய வந்து அவங்களே தேடி தேடி போயிட்டு என்னென்ன அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டா வந்து நிறைய வந்து சிலபஸ வந்து நல்ல ஒரு ஆராய்ச்சி தன்மையில படிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அப்ப நமக்கு வந்து என்ன தொழில் செட் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு அந்த டிகிரியை செலக்ட் பண்ணலாம். இது மாதிரி ஒரு திட்டம் போட்டு செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் மாணவர்களுக்கு அவங்களுக்கே உதிக்கும். கண்டிப்பா மேம். சூப்பரா இருக்குங்க. ஏன்னா நல்ல பொதுவாகவே ரிஷபம் எப்படின்னா தன்னை விட வரவங்களுக்கோ நம்ம குடும்பத்துக்கோ ஆதாயம் அதிகங்க. எவ்வளவுதான் நீங்க இந்த ராசின்னு ஒரு அமைப்பு இருக்குங்க, நமக்கு ஒரு உபயோகமா இருக்குதோ இல்லையோ அடுத்தவங்களுக்கும்பாங்க. அப்ப ஒரு எடுத்த காரியம் எடுத்து நீங்க தொட்டு கொடுக்கக்கூடிய காரியம் எல்லாமே அவங்களுக்கு நல்லா இருக்கும். கிருஷ்ண பகவானே ரோஹிணியில தான் இங்க பிறந்தார். அதனால பெண்களால ஆதாயம் உண்டுங்க. மனைவிக்கு வந்து உடல் தொந்தரவு உண்டு, ஏன்னா 12ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன். அப்ப செலவுகள் வந்து கொஞ்சம் ஆடம்பர செலவுகள் தன்னோட குடும்ப பெண்களுக்கு ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். கண்டிப்பாங்க. அது மாதிரி அப்ப இவங்களுடைய வருமானம் அப்படிங்கும்போது குழந்தைகள்னால லாபம், இவங்களுடைய வருமானம் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே உண்டு. திருநங்கைகளுக்கு வந்து சனி செவ்வாய் புதனோட இருக்கிறனால கண்டிப்பா அவங்களுக்கு எவ்வளவு அலைச்சல்கள், ஒரு தொழில் மாற்றம் உண்டுன்னு சொல்லுங்களேன். தொழில் மாற்றம் சேஞ்ச் பண்ணுவாங்க, இடத்த மாத்துவாங்க. அது மாதிரி அவங்களுக்கு ஒரு கௌரவமான விஷயங்கள் கிடைக்கும். ஆனா அந்த கால் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுங்க. ரிஷபத்துல இருக்கிறவங்களுக்கு கால் சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. மாற்றுத்திறனாளிகளுக்கு சூப்பரா இருக்கு, அவங்களுக்கு ஒரு ஆதாயம் உண்டு. ரிஷபத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா உண்டுங்க. அவங்களுக்கு ஒரு இன்கிரிமெண்ட்டும் உண்டு, ஒரு புகழ் உண்டுங்க. இவங்க ஏதாவது ஒரு சாதிப்பாங்க, இந்த சாதிக்கக்கூடிய ஒரு பட்டம் பதவி இதெல்லாம் வந்து ஒரு விஷயங்கள் கிடைக்கும். வீட்லயும் குடும்பத்திலயும் இவங்களை ஒரு அக்கறையா கவனிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆண்டு இருக்கு. கண்டிப்பா மேம். இப்ப வந்து டிசம்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா குரு வந்து 3ஆம் இடத்துக்கு வராரு. சிவனடியார்களுக்கு செய்யறது ரொம்ப சிறப்பா இருக்கும். சித்தர்கள்ங்கிற வரிசையில விட இந்த சிவனை வந்து சிவன் நமசிவாயன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த சிவன் அடியார்களுக்கு சாதுக்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், அல்லது வஸ்திரம், காவி வேஷ்டி, துண்டு இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அவங்கள பார்த்தாங்கன்னா பாத பூஜை செய்யலாம். பாத பூஜையை பாதத்தை கழுவிட்டு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு வழிபாடு எடுக்கலாம். அது இந்த திங்கட்கிழமை அல்லது சனிக்கிழமை. சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து யோகம் தான் ரிஷபத்துக்கு. ஆனா மறையில லாபஸ்தானத்துலதான் இருக்காரு. ஆனா பிறக்கக்கூடிய அமைப்புல இந்த செவ்வாய் புதன் இருக்கிறனாலதான் சில சின்ன சின்ன சிக்கல்களோ ஒரு ஏதாவது ஒரு வம்பு வழக்கு கொடுத்துட்டு சரி பண்ணிடுவாரு. அப்ப சிவனடியார் வழிபாடு இவங்களுக்கு சிறப்பான ஒரு அந்தஸ்தை கொடுக்கும். கர்ம வினையை
நீக்குங்க. அது ஒண்ணு எடுத்து சொல்லணும். ஒரு 85% தரலாம். நல்ல யோகமான வருடமாக இருக்கு. ஆரோக்கியமான சிந்தனைகள், ஆரோக்கியமும் நல்லா ஆகும் இவங்களுக்கு. கண்டிப்பா. ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்களை நாம் பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டின் பெயர் பராபவ ஆண்டு. ஏப்ரல் 14ஆம் தேதி புத்தாண்டு தொடங்குகிறது, செவ்வாய்க்கிழமை அன்று. அன்று உலக சித்தர்கள் தினம், தீயணைப்பு சேவை தினம். அன்று சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு சென்று வழிபட்டால் உடல் ஆரோக்கியம் மேம்படும், வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும், பிள்ளைகள் நன்றாக இருப்பர். ஆக ரிஷபராசினருக்கு தற்சமயம் குரு பகவான் 2இல் இருக்கிறார், 4இல் கேது இருக்கிறார், 10ஆம் இடத்தில் சந்திரன் ராகு, லாபஸ்தானத்தில் செவ்வாய் புதன் சனி, விரய ராசியில் சூரியன் சுக்கிரன். வருட ஆரம்பத்தில் குடும்பத்தை பொறுத்தவரை சூரியனும் சுக்கிரனும், சூரியன் உச்சம் அடைந்து சுக்கிரனுடன் இணைந்து இருப்பதால் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வரலாம். பெரும்பாலும் ரிஷபராசி பெண்களுக்கு வாய் சும்மா இருக்காது. பதிலுக்கு பதில் பேசுவர், எதிர்த்து பேசுவர். கணவன் என்ன சொன்னாலும் வாய் திறந்து பேசுதல் கூடாது. பெண்ணிற்கு அழகு எதிர் பேசாதிருத்தல். பெண்கள், ரிஷபராசி பெண்கள் அதிகம் வாய் பேசுதல் கூடாது. தினமும் மௌன விரதத்தை கடைபிடித்தல் வேண்டும். தினமும் தியானம், யோகா போன்றவற்றை செய்தல் வேண்டும். எதிர்த்து பேசுதல் கூடாது, வாக்குவாதம் செய்தல் கூடாது. குடும்பத்தை பொறுத்தவரை அடிக்கடி கணவன் மனைவியிலேயே சண்டை சச்சரவுகள் ஏற்படும். சுப காரியங்களில் தடைகள், தாமதங்கள் உண்டாகும். ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு செல்கிறார். 3இலே குரு கலகம் என்போம், கடன் தொந்தரவு. ஆக சுபகாரியங்களில் தடைகள், தாமதங்கள் உண்டாகும். உறவினர்கள் பகை. தாங்கள் நல்லதே செய்தாலும் பொல்லாப்பு, நல்ல பெயர் கிடைக்காது. நன்றி விசுவாசத்தினை எதிர்பார்த்தல் இயலாது. உத்தியோகத்தை பொறுத்தவரை எச்சரிக்கை தேவை. உழைப்பு அதிகமாக இருக்கும். பிறருடைய வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும். உயர் அதிகாரிகளின் கண்டிப்புக்கு தாங்கள் ஆளாவீர்கள். ஆக உத்தியோகத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். ஆனால் ரிஷபராசி பெண்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு கிடைக்கலாம், இடமாற்றம் உண்டாகலாம். அதில் எந்த சந்தேகம் இல்லை. நன்றாக உழைப்பீர்கள், நல்லதே செய்வீர்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை எச்சரிக்கை தேவை. இந்த நேரத்தில் அதிக முதலீடுகள் கூடாது. தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு குறையலாம். பார்ட்னர்ஸ்களை அட்ஜஸ்ட் செய்து போகுதல் வேண்டும். வியாபாரிகளுக்கு பொருட்கள் தேக்க நிலை அடையலாம், கவனமாக இருத்தல் வேண்டும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ள அன்பர்கள் மிக மிக கவனமாக இருத்தல் வேண்டும். பணம் கடன் வாங்குதல் கூடாது. 3இல் குரு என்றாலே கடன் வாங்குதான் மனசு செல்லும். யாருக்கும் கடன் வாங்கி தரக்கூடாது, ஜாமீன் தரக்கூடாது. எச்சரிக்கை தேவை. கலைத்துறை அன்பர்களுக்கு எச்சரிக்கை. கிடைக்கும் வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்த்த கதை அம்சம் கொண்ட படங்கள் கிடைப்பது கடினம். சினிமா நடிகைகளுக்கு பிறரிடம் நெருக்கமாக பழக வேண்டாம். தங்களை பற்றி கிசுகிசுப்புகள் வரலாம். புகழுக்கு களங்கம் உண்டாகலாம். ஆக தாங்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். சினிமா தயாரிப்பாளர்களுக்கு படம் எடுப்பதில் தடைகள், தாமதங்கள் உண்டாகும். கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கும். அரசியல் துறை பொறுத்தவரை எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். தங்களுடைய புகழ், செல்வாக்குக்கு களங்கம் ஏற்படும். தங்களை பற்றி பிறர் வதந்திகளை பரப்புவர். கவனமாக இருத்தல் வேண்டும். தேர்தலில் நிற்கும் அன்பர்கள் மிக கவனமாக போட்டியிடுதல் வேண்டும். அதிக பணம் செலவாகும். வெற்றி பெறும் வரை நிச்சயம் இல்லை. ஏனென்றால் தற்சமயம் கிரக நிலைகள் சாதகமாக இல்லை. மாணவர்களுக்கு நன்மை.
படிப்பில் கவனம் செல்லும், நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர், போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்வர், அரசு சம்பந்தப்பட்ட உத்தியோகம் கிடைக்கலாம். விளையாட்டுத் துறையில் ஈடுபடும் மாணவர்களுக்கு நல்ல பரிசுகள், பாராட்டுதல்கள் கிடைக்கும். விவசாயத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி. விவசாயம் சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் அனைத்தும் சாதகமாக உள்ளதால் விவசாயம் நன்றாக இருக்கும், பயிர்கள் செழிக்கும், மகசூல் அதிகரிக்கும், கால்நடைகள் அபிவிருத்தி அடையும், விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. ரிஷபராசி அன்பர்கள், குறிப்பாக பெண்கள், வீட்டிற்குள் நடக்கும் போது கவனமாக நடந்து செல்ல வேண்டும். கண்ணை மூடிக்கொண்டு பெண்கள், ரிஷபராசி பெண்கள் நடத்தல் கூடாது. பாத்ரூமில் கவனமாக சென்று வர வேண்டும். இல்லாவிட்டால் வலிக்கு விழுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பாத்ரூமை பொறுத்தவரை வலிக்கு விழ வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனமாக செல்லுங்கள். தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள், நன்மைகள் பெருகும். மற்றபடி இந்த புத்தாண்டு சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தினமும் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். இந்த வருடம் நன்றாக இருக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. கண்டிப்பாமா. ரிஷபத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நாளா கஷ்டப்படக்கூடிய ஒரே ராசி ரிஷபம் அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ரிஷபத்தை நீ நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டா கூட புலம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. என் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படி இருக்கு. ஆமா, எனக்கு தெரிஞ்சேமா ரிஷபம் ரொம்ப சௌக்கியமா இருக்காங்களா. நாங்க 100 ரிஷபராசி அன்பர்களுடைய ஹாரோஸ்கோப் பாக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா, அந்த 99 பேர் ப்ராப்ளமா தான் இருப்பாங்க. ஒருத்தர் சூப்பரா இருப்பாங்களா, ஒருத்தர் ஆவரேஜா இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாவே ரிஷபத்துக்கு ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த கஷ்டம் வருது அப்படின்னா, உண்மையான அன்பை எதிர்பார்க்கக்கூடிய இந்த காலபுருஷ சக்கரத்துல உண்மையான அன்பை எதிர்பார்க்கக்கூடிய பிரதானமான ராசி ராசி ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க பாருங்க, என்ன மாங்குன்னு எல்லாருக்கும் செய்வாங்கம்மா. எப்பயுமே அவங்க துரோகத்தை அவங்களால ஏத்துக்க முடியாது. நம்பிக்கை துரோகத்தையும் ஏத்துக்க முடியாது, ஏமாற்றத்தையும் ஏத்துக்க முடியாது. யார் கூட பழகினாலும் இப்ப எல்லாம் பாருங்க, ஹாய் பை அப்படின்னு அப்படியே தேனூருக்க பேசுவாங்க. நாக்குல தேனா இருக்கும், நெஞ்சில விஷமா இருக்கும். ஆனா ரிஷபத்துக்கு அப்படி தெரியாது. யார்கிட்ட பேசினாங்க அப்படின்னு உள்ளன்போட ஆத்மார்த்தமா பேசுவாங்க. இந்த உண்மையான அன்பு எல்லார் மேலயும் விக்கிறதுனாலயே ரிஷபம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ரிஷபராசிக்கு அத்தி பூத்தா போல ரொம்ப நாள் கழிச்சு நல்ல காலம் அப்படின்றது நிஜமாவே பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு அடுத்த சனி பயிற்சி வரைக்குமே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் அப்படின்றது உண்மை. ஆனா ரிஷபம் அந்த அவங்களோட மனம் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வரணும். இந்த வருடம் நமக்கான வருடம், நம்ம ஓடி ஓடி உழைக்கணும். அவங்க எப்பயுமே ஓடி ஓடி உழைப்பாங்க, நமக்காக உழைக்கணும் அப்படின்றத அங்க ஒரு டவுட். ஓடி ஓடி உழைக்க நான் ரெடி. எனக்கு மனசுக்கு பிரியமானவங்களுக்காக, என் கணவனுக்காக, என் குழந்தைங்களுக்காக, என் மாமியாருக்காக, என் மாமனாருக்காக நல்ல பேர் உண்டு. இல்லம்மா சாப்பிட்டியம்மா, என் புள்ள என் மருமக ரொம்ப நல்ல, இந்த ஒத்த வார்த்தைக்கு வாழ்க்கை ஃபுல்லும் கஷ்டப்படும். அப்படிப்பட்ட ரிஷபராசி இது உங்களுக்கான வருடம். ஓடுங்க ஓடுங்க, உங்களுக்காக ஓடுங்க அப்படின்றது அம்மா சொல்லணும். எக்ஸலண்டா இருக்கு. இந்த 12 ராசிகள்ல ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கிறது ரிஷபத்துக்கு தான். இப்ப நம்ம இப்படி சொல்லும் போது நிறைய ரிஷபராசி கேட்பாங்க, சூப்பர் டூப்பரா இருக்குன்னு சொல்றீங்களா, எங்களுக்கு பெருசா எதுவும் நல்லது நடக்க மாட்டேங்குது. சுய ஜாதகத்துல சனி தசை இருக்குது, மத்தியம வயசுனா சுய ஜாதகத்துல சனி தசை இருக்கும், இல்லைன்னா குரு தசை இருக்கும். இந்த மாதிரி அந்த தசநாதன் சுய ஜாதகத்துல என்ன பாவத்துல இருக்கா அதையும் கம்பேர் பண்ணி பாத்துக்கணுமா. சரி, ஃபர்ஸ்ட் ரிஷபத்துக்கு எதனால இப்படி சூப்பர் டூப்பரா இருக்கு அப்படின்னா, மொதல் விஷயம் லாபஸ்தானத்துல சனிமா, உபஜயஸ்தானத்துல சனி. உபஜயஸ்தானத்துல சனி என்ன பண்ணுவான், நீ எவ்வளவு வேலை செய்யறியோ அதுக்கான பலனை எல்லாரும் நம்ம மிச்சம் வைக்காம கொடுத்துரு. அப்ப இவ்வளவு நாள் நீ மாமனாருக்காக வேலை செஞ்ச, மாமியாருக்காக வேலை செஞ்ச, சம்பாரிச்சு கொடுத்த, கணவனுக்காக உழுந்து வேலை செஞ்ச. ரிஷபத்துக்கு எப்பயுமே தன் அழகா அலங்காரம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஆசைமா. எனக்கு ஒரு ஷாப்பிங் போனோம் அப்படின்னா கூட எல்லாருக்கும் வாங்கிட்டு கம்மி காசு தான் கொடுப்பாங்க. இல்ல இவங்க வாங்குறாங்க அப்படின்னா இவங்களுக்கு பாருங்கம்மா, ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கிறது, ரொம்ப அழகா இருக்கிறது, ஃபேன்சியா இருக்கிறதுல பிடிக்கும், பிரைட்டா இருக்கிறது, இதெல்லாம் பிடிக்கும் இன்பில்டாவே. சுக்கிரன் தான் ராசி அதிபன் அப்படின்னால வாங்க போகும்போது மாமியார் என்ன சொல்லுவாங்க, நாத்தனாருக்கு இதை கொடுத்துரு. ஆசைப்பட்டு வாங்கியிருப்பாங்க, நாத்தனாருக்கு இந்த புடவை கொடுத்துருவாங்க. வேற வழியில இவங்க கொடுத்துருவாங்க. சரி பரவாயில்ல எடுத்துக்கிட்டோம், நம்ம நாத்தனார் தர, நம்ம தங்கச்சி மாதிரி அப்படின்னு நாத்தனாரு கொடுத்துரு, மச்சினனு கொடுத்துரு அப்படின்னு இவங்க என்ன ஆசைப்பட்டு வாங்கினாலும் முக்கியமா இவங்களோட ட்ரெஸ்ஸஸ நாத்தனார் கொடுத்துருவாங்க. இவங்க ஆசைப்பட்டு ஒரு சாரி வாங்கினா, ஏன் உனக்கு எது சாரி பிடிக்குது அப்படிம்பாங்க. இதுதான் அப்படின்னு இவங்க வெளிலேருந்தே காமிப்பாங்க. இந்த சாரி எனக்கு கொடுன்னு மாமியார் வாங்கிப்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய ரிஷபத்துக்கு இருக்கும். அவங்க மூளையை பாத்தீங்கன்னா தின்னுட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் இப்ப சனி பகவான் லாபஸ்தானத்துல உட்கார்ந்தனால நீங்க நல்லா சம்பாதிப்பீங்க. உங்களுக்காக சேர்த்து வச்சுக்கோங்க. தேவையே இல்ல, பார்க்கவே பார்க்காதீங்க. இதுதான் நான் சொல்ற அட்வைஸ் அப்படின்னு சொல்லலாம்.
சோ லாபஸ்தானத்துல சனி நீ எந்த அளவுக்கு உழைக்கியோ அதுக்கு எல்லாம் மிச்சம் வைக்காம உரிய லாபத்தை கொடுத்துருவான். சரி, லாபஸ்தானத்துல இருக்க சனியை வச்சு மட்டும் சொல்றேனா? கிடையாதுமா. இது 10ல ராகு இருக்கான். இப்ப ரிஷபம் பாருங்க, திருமணமான பின்னாடி நல்லா படிச்சிருப்பாங்க. ரிஷபத்துக்கிட்ட எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் இன்டெப்த் ஆஃப் நாலேஜோட அவங்க செய்வாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு பொதுவா இந்த எயின்ஸ்டனோட கோட்ஸ் இருக்கு, a genius is nothing, just 1% intelligent, 99% hard work. அந்த மாதிரி நான் ஜீனியஸ் அப்படின்ற ரேஞ்ச்ல இவங்களோட ஆட்டிடியூட் பிஹேவியர்ல இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க். இயற்கையாவே இன்டெலிஜென்ட்டா இருந்தாலும் அந்த ஹார்ட் ஒர்க்னால ஜீனியஸ் பீப்புள்ஸ் ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப 10ல ராகு இருக்கான். நல்லா படிச்சு இருப்பாங்க. படிச்சு திருமணமான பின்னாடி கணவருக்கு பிடிக்கல, அதனால வேலையை விட்டு நின்னுட்டேன். மாமனார் மாமியாருக்கு பிடிக்கல, வேலையை விட்டு நின்னுட்டேன். நான் பாருங்க குழந்தை பிறந்துச்சு, வேலையை விட்டு நின்னுட்டேன். படிக்கவே இல்லை. எப்படியா இருந்தாலும் எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, எப்படி இருந்தாலும் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்றத ரிஷபம் புரிஞ்சுக்கணும். 10ல ராகு ஒரு தொழில்னு ஒண்ணு செய்யுமா, நீ பெரிய லெவல்ல சாதிக்கும். இது உண்மை, புரியுதுங்களா? 12ஆம் மாசம் வரைக்கும் ராகு 10ல தான் இருப்பாரு. 6ஆம் மாசத்துக்கு மேல 10ல இருக்க ராகு மேல குருனோட பார்வை இருக்காது. அப்ப பொதுவா பாருங்க, எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல நீங்க வந்துருவீங்க, சக்சஸ் ஆயிடுவீங்க. ஹார்ட் ஒர்க் அப்படின்றது இன்பில்ட்டாவே ரத்தத்திலே ஊர்னது ரிஷபத்துக்கு. சக்சஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா பொதுவா மத்தவங்களோட மத்த ராசி டெவலப் ஆகுது அப்படின்னா 4 பேர் அவங்கள பாப்பாங்க. ரிஷபம் பெரிய லெவல்ல சட்டுன்னு டெவலப் ஆயிடுச்சுன்னா 4000 பேர் அவங்கள பாப்பாங்க. அந்த அளவுக்கு ரிஷபத்து மேல திருஷ்டி ஜாஸ்தி. அதனால அந்த திருஷ்டி, ஓம்பல், உடல் ஆரோக்கியம் இல்லாம பாத்துக்கணும். தொழில் கண்டிப்பா முன்னேறும். அதனாலதான் நான் வேலை செய்யணும் அப்படின்னு. அதே மாதிரி சுகஸ்தானத்துல ராகும், சுகஸ்தானத்துல கேது, வெளிநாடு போய் சம்பாதிக்கிறதுக்கான பிராப்தம். ஆரோக்கியத்துல கவனம் தேவை, உங்க ஆரோக்கியத்திலயும் உங்க அம்மானோட ஆரோக்கியத்திலயும் அப்படின்னு சொல்ல. 3ஆம் பாவத்துல குரு, உங்களோட ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் அறிவும் திறமையும் நல்ல பிரதிபலிக்கும். இதுதான் காலகட்டம். ஓடுங்க, நீங்க ஓடிட்டே தான் இருக்கிறீங்க, உங்களுக்காக ஓடுங்க, சாதிங்க. இது வரைக்கும் தொழில் செய்யலையா, சின்ன அளவிலாத ஒரு தொழில் அப்படின்றத தொடங்குங்க. அந்த தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு தொடங்குங்க. சூப்பரா டெவலப் ஆகும். சூப்பரா இருக்கு. பொதுவாவே ரிஷபம் நம்பி மத்தவங்களை ஏமாறுவாங்கம்மா. அப்ப அம்பிகை வழிபாடு, அம்பிகை வழிபாடு யார் ஒருத்தர் அம்பிகை வழிபாடு பண்ணாலும் மத்தவங்க என்கிட்ட பேசுறதுக்கே கொஞ்சம் பயப்படுவாங்க. அந்த அம்பிகை வழிபாட்டுக்குனே அப்படி ஒரு விஷயம் இருக்கு. அப்ப பொதுவா கோயில் போய் வழிபாடு பண்ணலாம். இப்ப இருக்க வெயில் கஷ்டம், கோயில் போக முடியல அப்படின்ற பட்சத்துல அபிராமி அந்தாதி தினம்தோறும் ஒரு பாடல் பாராயணப்பட்டு சூப்பரான பலன்கள். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியன் அன்பான வணக்கங்கள். பரவ வருடம் எப்படி இருக்க போகுது? 14/4/2026 காலை 9:30க்கு இந்த பரவ வருடமானது ரிஷப லக்னத்துல உதயமாகுது. அப்ப ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியான குரு பகவான் இருக்காரு. அதே மாதிரி பாருங்க, காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல கேது பகவானுடைய அமர்வு இருக்குது. காலபுருஷனுக்கு 11ஆம் வீடான ரிஷப லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் ராகு சேர்க்க. இந்த வருடமானது சதய நட்சத்திரத்தை தான் ஆரம்பிக்குது. அப்ப கும்ப ராசியிலையும் தன்னுடைய வருடத்தோட தொடக்கத்திலுமே இருக்கு பார்த்துக்கோங்க. காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான மீனம், ரிஷப லக்னத்துக்கு 11ஆம் இடமான மீனத்துல செவ்வாய், சனி, புதன் சேர்க்கை. காலபுருஷனுக்கு முதல் வீடான மேசமும் ரிஷப லக்னத்துக்கு 12ஆம் வீடான மேசத்திலையும் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை. இந்த வருடம் ஆரம்பத்துல பாருங்க, சித்திரை மாசம் 1ஆம் தேதி காலையில அனைவருமே முக்கணியான மா, பலா, வாழை, அதுக்கப்புறம் பாத்துங்க கண்ணாடி, பணம், வாசனையான மலர்கள் வச்சு நம்ம ஒரு தாம்பாளத்துல வச்சு நம்ம அதை எல்லாருமே நம்மளுடைய பார்வை படுற மாதிரி வச்சு இருந்தீங்கன்னா இந்த வருடம் முழுவதும் நல்ல ஒரு தொடக்கத்துக்கு அறிகுறியாக காணப்படும். இப்போ உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரி பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பான ரிஷப ராசி நேயர்களே, இந்த புதிய வருடம் பராபவ வருடமானது உங்களுக்கு மிகப்பெரிய உறுதியான மனப்பான்மையை கொடுக்கும் வருடமாக இருக்கும். ஏற்கனவே பாருங்க, நீங்க உழைப்புக்கு அஞ்சவே மாட்டீங்க. ஒரு முடிவு எடுத்தா அந்த முடிவுல இருந்து நீங்க மாறவே மாட்டீங்க. கொள்கை பிடிப்புள்ளவங்க தான் நீங்க. ஆனா அந்த வருடத்துல அதுவே உங்களுக்கு சில இடங்கள்ல மைனஸா இருக்கும். அப்ப யாருமே திடீர்னு ஒரு நம்பிக்கை வச்சிருப்பீங்க. அந்த நம்பிக்கையை மாற்றினாத்தான் உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வரும்னா அந்த நம்பிக்கையை நீங்க மாற்றவும் மாட்டீங்க. இப்படியாவது உங்களோட லைஃப் போய்கிட்டே இருக்கும். அப்ப இந்த வருடம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க யாரு மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ அவங்க மேல உங்களுக்கு சின்னதாக அதிருப்தி வெளிப்படும். அவர்களை விட்டு நீங்க விலகினால் மட்டும்தான் உங்க லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் என்ன உங்க மனசுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்க யோசனை பண்ணி பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஓகே, அப்ப சரிதான், எல்லாரும் சொல்றப்ப நம்ம கேட்காம விட்டோமே, அப்ப மினிமம் நம்ம யாரையும் நம்ப கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோட நீங்க செயல்பட ஆரம்பிப்பீங்க. அதான் அந்த வருடத்தோட தாக்கம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இந்த வருட பிறப்பானது உங்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே பிறகுது. உங்க ராசி அதிபதி யாரோட சேர்ந்திருக்காரு பாத்தீங்கன்னா 4ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்காரு.
அப்ப சூரியன் சுக்கிரன் சேர்க்கை. அரசாங்க வழியில உங்களுக்கு பல நல்ல ஆதரவுகள் வெளிப்படும். நீங்க இதெல்லாம் எனக்கு அரசாங்கத்தும் உதவி கிடைக்கணுமா, ஒண்ணுமே இல்லைங்க, சும்மா சின்ன விஷயம்தான். இப்ப மாதம் மாதம் வரக்கூடிய பணமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு உதவி, சின்ன உதவி நீங்க எதிர்பார்த்திருப்பீங்கல்ல, அது வந்து இதுவரை தடையாகிக்கிட்டே போகும். அந்த உதவிகள் இந்த வருடம் ஆரம்பத்திலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்க, உங்களுக்கு வந்து அசைவ சொத்துக்கள் வரைக்கும் இடமே இல்லம்மா, நான் இடமே வாங்கல, வீடு வாங்கணுங்கள, வீடு வாங்கி போட்டிருக்கேன்ல, கட்ட முடியல, அப்படியே ஒரு மனசுக்கு உங்களுக்கு ஆதங்கங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஆதங்கம் இப்ப வந்து நிறைவேற போகுது. அதுவும் கூட யார் மூலமா, உங்களுடைய தாயார் மூலமாக, உங்களுடைய தாயார் வழி சொத்துக்களால உங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகமா அனுபவிக்கக்கூடிய வருடமாகத்தான் இந்த வருடம் இருக்குது. உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சிகள்ல அதிகமான ஒரு கண்ணோட்டம் வேணும். அதிகமா நீங்க வந்து முயற்சி எடுக்கணும். எடுத்தா மட்டும் தான் முடியும். கடன் பிரச்சனை எனக்கு அதிகமா இருக்கு, எப்படி அதை தீர்க்க போறேன் அப்படின்னு நினைச்சு மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு சரியான காலமாகத்தான் இந்த வருடம் வந்து கடன் பிரச்சனைகள் முழுவதுமாக குறைஞ்சு புதியதாக சொத்து சேர்க்கை ஏற்படும். இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்ற உங்களுக்கு, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் அதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் அதிகரிக்கும். அப்ப இது வரைக்கும் அவங்க இடத்துல இருப்பாங்க, நீங்க இடத்துல இருப்பீங்க. ஆனா இப்ப பாருங்க, இந்த வருடம் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு வந்து சரி, அப்ப 2 பேரும் ஒரே இடத்துல வேலை விஷயமாக இருந்து ஒரு பயணிக்கக்கூடிய வருடமாகத்தான் இந்த வருடம் இருக்குது. உயர்கல்வியை படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இந்த வருடம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் கொஞ்சம் குறைவாகவா இருக்குது. தொடர்ச்சியா நீங்க படிக்க முடியாது. அதுக்கு ஏற்ற மாதிரி வேணா ஒரு வருஷம் குறுகிய கால படிப்புகள் நீங்க வந்து இந்த வருஷத்துல நீங்க படிச்சுக்கலாம். அதன் மூலமாக அதிகமான நன்மைகள் ஏற்படும் உங்களுக்கு வந்து. ரிஷபராசியில் பிறந்த மாணவர்கள், கல்லூரியில் படிக்கிறவங்க, பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு இந்த வருடம் நீங்க நினைச்ச இடத்துலயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு காலேஜ்லயோ ஒரு ஸ்கூல்லயோ உங்களுக்கு இடமாற்றம், ஒரு படிக்கிற விஷயமாக நீங்க தள்ளி போய் படிக்கக்கூடிய இடமாற்றத்தோட கூடிய படிப்புகள் நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து. இது வரைக்கும் நான் குடும்பத்தோட சேர்ந்திருந்து படிப்புல நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, இந்த வருடம் ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு உங்களுடைய பேரண்ட்ஸை விட்டு, உங்களுடைய குடும்பத்தை விட்டு வெளியில போய் தங்கி பயிலக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இப்ப ரிஷபராசியை சேர்ந்து விவசாயிகளுக்கு பாருங்க, நல்ல ஒரு நேரம் தான் இந்த வருடம் ஆரம்பம் வந்து நல்ல நேரம் தான் உங்களுக்கு வந்து. இப்போ உங்களால முடிந்த அளவுக்கு விவசாயத்துல நீங்க வந்து அதிகமான ஒரு மகசூல் பெறக்கூடிய நேரமாகத்தான் இந்த வருடம் இருக்குது. இப்ப நான் கால்நடை வச்சுக்கிட்டு இருக்கேன், ரிஷபராசிக்காரங்க பெரும்பாலும் எப்பனாலும் ஏதாவது ஒரு இதை வந்து நீங்க பராமரிச்சுட்டே இருப்பீங்க. ஒண்ணு நாய் இல்லைன்னா பூனை இதன்னு வளர்க்குறங்கிற ஆசை வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். அப்படி இருக்கிறவங்க, நான் வந்து ஆடு வளர்க்குறேன், நான் வந்து மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கேன், கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஆதாயம் பார்க்கற இந்த வருடம் ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு அது மூலமாக ஆதாயம் வரக்கூடிய வருடமாகத்தான் இந்த புதிய வருடம் இருக்கிறது. இப்ப நீங்க உங்களால முடிந்த அளவுக்கு நீங்க வந்து உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் சண்டை சச்சரவு இல்லாம நீங்க சகசமா நீங்க வந்து பேசணும். அப்ப இது வரைக்கும் உங்களுடைய பேச்சுல வந்து ஒரு வெறுப்பு இருந்திருக்கும். இப்ப உங்களுடைய பேச்சை நீங்க வந்து இனிமையாக நீங்க மாற்றினால் மட்டும்தான் உங்களால வந்து இந்த வருடம் முழுவதுமே வந்து ஒரு நிம்மதியான வருடமாக இருக்க முடியும். உங்களால முடிந்த அளவு இந்த வருடம் முழுவதுமே வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல போய் பிரம்ம முகூர்த்த பூஜையை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய ராமானுஜரையே வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு வந்து சிறப்பான ஆண்டாக இருக்கும்.